வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எப்படி செட்டப் பண்ணி ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றது டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக போய் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதாவது நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் செல் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கேட்டலாக் கிரியேட் பண்ணி எப்படி செட்டப் பண்ணி வைக்கிறது, வெப்சைட்டில் செல் பண்ணுற மாதிரி எப்படி வாட்ஸ்அப் பிஸ்னஸில் செல் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். வாங்க இன்னைக்கு செஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நேராக என்னோடய வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்குள்ளே போயிடுறேன். போயிட்டு டூல்ஸ்ன்ற செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கேட்டலாக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஆட் நியூ ஐட்டம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆட் நியூ ஐட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ண பிறகு தான் கேட்டலாகே க்ரியேட் பண்ண விடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்ல வரும். நீங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட கம்பெனி சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பாக பப்ளிக் லிமிட்டடெல்லாம் கேட்கும். அதுக்கு அடுத்து கஸ்டமர் கேர் இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட மொபைல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இமெயில் ஐடி, உங்களுக்கு இமெயில் ஐடியும் கொடுக்கணும் இந்த கஸ்டமர் கேர் இன்ஃபர்மேஷனில். அதனால் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. என்னோட பிஸ்னஸ் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி இருந்தாலும் கொடுக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ரீவியன்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். க்ரீவியன்ஸ் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன், உங்கள் கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது க்ரீவியன்ஸ் இஷ்யூஸ் வந்தால் யார் அட்ரஸ் பண்ணுறது, அது உங்கள் நேமே கூட கொடுத்துட்டு உங்களோட கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அதே கொடுத்து இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து இந்த க்ரீவியன்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆகிடும். இதை சேவ் பண்ண பிறகு க்ரீவியன்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ண பிறகு நீங்கள் போய் கேட்லாக் க்ரியேட் பண்ணிங்கன்னா கேட்லாக் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் டேரெக்டாக போகிறேன். இப்போ நான் ஆட் நியூ ஐட்டம் கொடுக்க போகிறேன் க்ரியேட் கேட்லாகில். இப்போ வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கனால என்னோடய கோர்ஸை தான் நான் சேல் பண்ண போகிறேன். அதனால் நான் யூடியூப் மாஸ்டரி கோர்ஸ்னு சொல்லிட்டு கேட்லாகில் ஒரு கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஃபேஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் டீட்டெயில்ஸு இல்லை வேறு ஏதாவது இ-காமர்ஸ் ப்ராடக்ட்னா உங்களோட இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டு என்ன ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 3 டீட்டெயில் தான் கேட்கும். ப்ரைஸு, அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அப்புறம் வந்து ஐட்டம் நேம். இது 3 தான், மீதி எல்லாம் ஆப்ஷனல் தான். இதை கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் என்னோடய ஒரு கேட்லாக் வந்து சேவ் ஆகிடுச்சு, ஒரு கோர்ஸ். இப்போ அடுத்து இதே போல் இன்னொரு கேட்லாக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, இன்னொரு ப்ராடக்ட் கேட்லாக். இது எதுக்குன்னா, மோர் தென் 1 கேட்லாக் இருந்தால் தான் கலெக்ஷன்ற ஒரு ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபேஸ்புக் ஆட்ஸ் மாஸ்டரி கோர்ஸ்ன்றது திருப்பி அதே போல் ஒரு கோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் இதை சேவ் பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து க்ரியேட் பண்ண பிறகு இது வந்து ரிவ்யூவுக்கு போகும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் அப்ரூவ் ஆகிறதுக்கு. அதை பற்றி வரி பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நான் இது க்ரியேட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து எனக்கு ஒரு அப்ரூவல் வந்து வந்துடும். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள், யுவர் ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்ட், வியூ யுவர் கேட்லாக்ன்ட்டு. சரி, இப்போ நீங்கள் போய்ட்டு நீங்கள் நேராக பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கலெக்ஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், என்னோட க்ரியேட் பண்ண அதாவது கேட்லாக் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. எந்த ஒரு மெசேஜும் இல்லை, ரிவ்யூ மெசேஜும். நீங்கள் ஹைட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், இந்த கேட்லாக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே போல் பாருங்கள், யூடியூப் மாஸ்டரி கோர்ஸ் இதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பூஸ்ட்ன்ற ஆப்ஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆட் நியூ கலெக்ஷன்ற ஆப்ஷன் வந்துடுச்சு. ஏன்னா 2 ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆட் நியூ கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த கலெக்ஷன் எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, 2மே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ். அதனால் வந்து நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிற ஒரு கலெக்ஷனுக்குள்ளே இது 2த்தையும் ஆட் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் ஃபேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரிலேட்டடான கலெக்ஷன்ஸ் போட்டு அதை நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ஷேரும் பண்ண முடியும் இந்த கேட்லாக் மேனேஜருக்குள்ளே. இப்போ ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேட்லாகை வந்து நீங்கள் வேறு யார் கூட ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் என்னோடய இன்னொரு மொபைல் நம்பருக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணதும் என்ன ஆகும்னா, அந்த கேட்லாகோட லிங்க்கோட போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த யூசர் போய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இன்னொரு மொபைல்லேருந்து இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து போய் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோம்னா அந்த கேட்லாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், என்னோட இன்னொரு மொபைல் நம்பர் இதுலேருந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த கேட்லாக் எல்லாமே வியூ ஆகுது. இந்த கேட்லாகில் இருக்க ப்ராடக்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது வேணும்னா நீங்கள் மெசேஜ் பிஸ்னஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இல்லையா இந்த கோர்ஸ்லன்றது நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கேட்லாகை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேட்லாக்குள்ளே க்ரியேட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்றைக்கி செஷனில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த செஷனில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.